வணக்கம், வெல்கம் டு ரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வைரல் வீணா ஓட மர்டர் கேஸு. 2024 இந்தோனேஷியாவிலேயே பெரிதாக பேசப்பட்ட ஒரு படம். அதாவது வீணா பிஃபோர் 7 days அப்படின்ற ஒரு படம். இது வைரல் வீணாவோட மர்டர் கேஸை ஞாபகப்படுத்தும் வகையில் இந்த கேஸ் அமைந்திருந்தது. அதாவது பல வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 8 வருடமாக தேங்கி இருந்த ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் இந்த வழக்கு ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்ற மாதிரி இது கடந்துட்டாங்க. ஆனால் இந்த படம் எப்போ வந்துச்சோ அப்போ எல்லாருக்குமே அந்த வழக்கு பற்றி ஒரு 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 ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அங்கே உள்ள போலீஸு எல்லாருமே என்ன பண்ணாங்க, மறுபடியும் புதைந்திருந்த அந்த கேஸை திருப்பி வெளியே கொண்டு அந்த அந்த மர்டருக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கிடைக்கும்படி அமைஞ்சிச்சின்னு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, இதில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இந்த வழக்கில் அது வரைக்கும் துப்பு கிடைக்காத இருந்த அந்த கேஸில் ஒரு சாட்சியாக அந்த இறந்து போன பெண்ணுடைய ஆவி அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண்ணோட ஆவியே தன்னை கொன்னவங்க யார் என்ன அப்படின்னு சாட்சி சொன்னதா இதில் சொல்லப்படுது. இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 2016 ஆகஸ்ட் 27 இந்த வீணா அப்படிங்கிற ஒரு 16 வயது பெண், அந்த பெண் தன்னுடைய அக்காவான மர்லீனா கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குறா. அன்னைக்கு நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். நான் என்னோட பாய் ஃப்ரெண்டு எக்கியோட நான் ஜஸ்ட் ஒரு வாக் ஒன்று போயிட்டு வரேன், எனக்கு நீ பெர்மிஷன் கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த மர்லீனா கிட்ட கேட்குறாங்க. இது கேட்டதும் அவளுடைய அக்கா சரி பத்திரம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு தெரியல. அதாவது வீணாவுடைய வீட்லேயும் சரி எக்கியோட வீட்லேயும் சரி இதுதான் அவங்கள பார்க்க போகிற கடைசி மொமெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் போன அந்த பெண் வீடு சேரலை. இரவு முழுதும் எல்லாரும் ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, போன அந்த பெண்ணு என்ன ஆனா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் அன்னைக்கு மறுநாள் காலையில் இந்த வீணாவுடைய ஒரு ஃப்ரெண்டுன்னா ரொம்ப அவ்வளோ க்ளோஸ் கிடையாது, வீணாவை தெரிந்த ஒரு பெண் வீட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வீணா நைட்டு ரோடு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வீணாவுடைய அப்பாவும் தாத்தாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, விரைந்து போகிறாங்க. போகும்போது என்ன ஆச்சு, அவங்க பார்த்த காட்சி அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அந்த பெண்ணுடைய உடம்புல அவ்வளவு காயங்கள், ஏகப்பட்ட ஃப்ராக்சர்ஸு. அப்படி இருக்கும் சமயத்தில் ட்ரீட்மெண்ட்னால எந்த பயனும் இல்லாமல் அந்த பெண் இறந்துடுறா. இதுக்கப்புறம் இன்னும் சில மணி நேரத்தில் அன்று மாலையே அவளுடைய பாய் ஃப்ரெண்டான எக்கியும் இறந்துடுறாரு. இது 2 பேருமே ரொம்ப காயங்களான அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்கள கடைசியில் ட்ரீட்மெண்ட் பயன் இல்லாமல் 2 பேரும் இறந்துடுறாங்க. ஸோ இது 2 குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணிருச்சு. அதன் பிறகு இந்த பெண் வீணாவுடைய அப்பா போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி என் பெண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ரோடு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு, அதனால 2 பேரும் அதனால இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இவ்வளோ காயம் ஏற்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீணாவுடைய அப்பா அந்த பர்டிகுலரான அந்த ஏரியா, அது ஒரு ஃப்ளைஓவர் பிரிட்ஜு, அங்கே போகிறாரு. எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் நடந்ததாக சொல்லப்படுது அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா அவங்க சொல்லப்பட்ட, அதாவது அங்கே உள்ள ஒரு போஸ்ட் கம்பத்தில் மோதி தான் இவங்க தூக்கி வீசப்பட்டிருக்காங்க
அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல உள்ள நடைபாதையில் எந்த ஒரு தடயமும் இல்லை. சொல்லப்படுற அந்த போஸ்ட் கம்பத்துலேயும் அடிபட்ட மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து போனதாக சொல்லப்படுற அந்த டூ வீலர், அந்த டூ வீலரில் எந்த ஒரு சேதமும் இல்லாத அளவுக்கு அந்த டூ வீலர் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஒரு 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 சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதாவது இவங்க சொல்கிற மாதிரி இது ஒரு ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு இதை நம்ம கடந்து போக முடியாது. அதை விட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த வீணாவுடைய மொபைல் ஃபோன்னு அப்படியே இருக்குது. அதில் எந்த ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இது இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் போலீஸ் வந்து சொல்லிட்டாங்க, இல்லை இது அவ்வளோதான், இது ஆக்சிடெண்ட் கேஸு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பா வந்துடுறாரு. அதன் பிறகு இவங்களுக்கெல்லாம் பண்ண வேண்டிய சில அந்த க்ரீமேச்சர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 3 நாள் இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்டு இறந்து போன வீணாவுடைய ஒரு தோழியுடைய தங்கை லிண்டா வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வருது ஒரு தெரிஞ்ச ஒரு தோழி மூலமாக இந்த வீணா குடும்பத்துக்கு. சரி, என்ன அப்படி சொல்கிறாங்களே, இது வந்து வீணாவுடைய மரணம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால வாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு தோழி வீட்டுக்கு இவங்களை அழைக்கப்படுறாங்க. ஸோ அப்படி சொன்ன உடனே வீணாவுடைய அம்மா, அப்பா, கூட பிறந்த அண்ணன், அக்கா எல்லாருமே வந்து போகிறாங்க. போய் பார்க்கும்போது என்ன ஆகுது, லிண்டா அப்படின்ற, அதாவது அவங்களுடைய தோழியோட தங்கை இவர் லிண்டா அப்படிங்கிற பெண். இந்த பெண் ஓடி வந்து இறந்த அந்த வீணாவுடைய அம்மாவை வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுறா. அழுகும்போது ரொம்ப உரத்த குரலில் அழுது, அம்மா நான் இந்த மாதிரி உன்னை விட்டு போயிட்டேனே அப்படிங்கிற மாதிரி. இந்த கேட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்ப பதட்டமாகுது. என்ன இது நம்ம வீணாவுடைய குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நான் வந்து வீணாதான் அப்படிங்கிற மாதிரி, வீணாதான், நான் லிண்டாவுடைய உடம்புல நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது யாரும் வந்து நம்பும்படி இல்லை. பட் ஆனால் நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வேகமும் சரி, அந்த எமோஷன்ஸும் சரி, அந்த குரலும் சரி, அதே மாதிரி தான் அது வந்து ஒலித்தது. இதை வந்து இறந்த வீணாவுடைய அக்கா வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம். அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னை வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு பையன், அதாவது எக்கி மாதிரி இன்னொருத்தன் இருக்கான். அவன் பேர் வந்து எக்கியும் மோட்டர் பைக்கில் போகும்போது பின்னாடி இருந்து ஒரு மோட்டர் பைக்கு ஒரு கேங்கு அவங்க வந்து தங்களை வந்து தாக்குனதாகவும், இதில் அவங்க அடிபட்டு கீழே விழுந்து அவங்க வந்து மயக்க நிலையில் இருந்ததாகவும், அந்த சமயத்தில் இவங்க 2 பேரையும், வீணாவையும் எக்கியையும், அந்த மோட்டர் பைக் கும்பலானது இவங்களை வந்து சரமாரியாக தாக்கி இந்த பெண்ணை பலவந்தமாக தூக்கிட்டு போய் கற்பழித்து இவங்களை வந்து ரொம்ப நிறைய சேதாரம் பண்ணதான் அவங்க சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சாட்சியாக வந்து இவங்க பேசுனதை வந்து வீணாவுடைய அக்கா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. உடனே இதை கொண்டு போய் அவங்க காவல் நிலையத்தில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது இந்த ரெக்கார்டை வந்து ஒரு துருப்புச்சீட்டாக வச்சு அந்த போலீஸ் வந்து தங்களோட அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அதுவரை என்ன நடந்தது, அதாவது இது ஒரு ரோட் ஆக்சிடெண்ட் அப்படின்ற அளவுக்கு அது வந்து முடிந்திருந்த ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு க்ளூ ஒன்று கிடச்சிருக்கு. அந்த மோட்டர் பைக் கும்பல் தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு இன்னும் கூடுதலாக வந்து அந்த வழியாக போன ஒரு வியாபாரி வந்து அவரும் வந்து இதில் சாட்சி சொல்கிறாரு. நானும் பார்த்தேன், ஒரு மோட்டர் பைக் கும்பல் தான் வந்து அவங்க 2 பேரையும் வந்து அடித்ததை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த சம்பவம் இது நடந்ததாக சொல்லப்படுறது, கிடைச்ச ஒரு வாக்குமூலம், இதெல்லாம் வச்சு அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணதில்
ஒரு 8 பேர் கொண்ட கும்பல் வந்து இந்த அநீதியை பண்ணியிருக்கு, இந்த அக்கிரமத்தை பண்ணியிருக்கு அப்படின்ட்டு போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் அவங்களெல்லாம் வந்து தனித்தனியாக அவங்கள வந்து விசாரணை பண்ணதில் அவங்கெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மொபைல் ஃபோன்லலாம் கிடைச்ச அந்த சேட்டிங் அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு விவரம் வந்து தெரியுது. இது சம்பந்தமாக, இது தொடர்பாக இது வந்து ப்ரீ பிளான்டாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு தெரிய வருது. எப்படின்னா, இந்த வீணாவுடைய பாய் ஃப்ரெண்டான எக்கி வந்து ஒரு மோட்டார் பைக்கு, அந்த டீமில் அவரும் ஒருத்தராக இருக்கார். இன்னொன்று, அங்கே உள்ள நிறைய அந்த மோட்டர் பைக் கேங்கில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது. அதில் எக்ஸ்டிசி அப்படிங்கிற ஒரு கேங்கு வந்து இந்த எக்கியோட கேங்குக்கும் அவங்களுக்கும் ஒரு முன்விரோதம் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு தனியாக மாட்டின எக்கியோடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் அவங்க வந்து தாக்கியிருக்காங்க. இதில் ரொம்ப பழுவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வீணாவுடைய பாய் ஃப்ரெண்டான எக்கி மாதிரி இன்னொருத்தன் பெக்கி அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு ஆல்ரெடி வீணாவை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வீணாவுக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பட் இருந்தாலும் வலுக்கட்டாயமாக அவளை வந்து சீன்றது, அவள் போகிற வழியெல்லாம் அவளை வந்து நிறைய டிஸ்டர்ப் கொடுக்கறது, இது எல்லாமே அவன் செஞ்சுட்டு இருந்தான் இந்த பெகி. இந்த விஷயம் வீணாவுடைய அக்காவுக்கு, மர்லினாவுக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்களும் வந்து அந்த மாமா பெகிங்கிற ஒருத்தனை எங்களுக்கு தெரியும், வீணா சொல்ல எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த 8 பேர் மாட்டினதில் அந்த பெகின்ற கேரக்டர் அவங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அவனும் அவன் கூட இன்னும் 2 நண்பர்களும் வந்து தலைமறைவாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 8 பேரில் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. அதில் ஒருத்தனுக்கு மட்டும் 8 ஆண்டு கால தண்டனை கிடக்குது. ஏன்னா அந்த ஒருத்தனுக்கு மட்டும் 15 வயசு. ஸோ அதனால அவனுக்கு வந்து 8 வருட தண்டனை, அதனால அவனுக்கு மட்டும் 8 வருட தண்டனை கிடைக்குது. அந்த 3 பேர் எங்கே போனாங்க, அவங்க தங்களுடைய அடையாளத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு வேறு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 8 வருடம் கழித்து என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த படம் வந்து ஆன உடனே எல்லாருக்கும் அந்த கேஸ் வந்து ஞாபகம் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் ஒரு சீரியஸாக ஸ்டெப்ஸ் எடுத்து மக்கள் இவ்வளவு தூரம் பேசுகிறாங்களே, ஸோ இது வந்து ஒரு அன்க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்றதுனால மறுபடியும் இந்த கேஸை எடுத்து அவங்க வந்து மக்கள்கிட்ட, பப்ளிக்கிட்ட உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை, உங்களுக்கு அந்த பெகி பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து தகவல் கொடுக்கபடி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் ஒரு இறந்த எக்கியோடைய இன்னொரு நண்பரான மல்மல், அந்த மல்மலுடைய கேர்ள் ஃப்ரெண்டான லிண்டா, அந்த லிண்டா தான் வந்து ஆரம்பத்தில் தான் மேலே வீணாவுடைய ஆவி வந்து பேசினதா சொல்லப்பட்ட அந்த லிண்டா, இந்த 2 பேரும் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இது நடந்த சம்பவத்தை வந்து நேரில் பார்த்தது. ஏன்னா இந்த 2 பேருடைய வீணாவும் எக்கியும் மட்டும் இல்லாமல் அவங்க கூட மல்மல், லிண்டா 2 பேரும் கூட இன்னொரு பைக்கில் போயிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் பெட்ரோல் போட்டுட்டு அந்த கப்புள்ஸ் வந்து முதல்லையே கிளம்பி போயிட்டாங்க. அதன் பிறகு இந்த எக்கியும் வீணாவும் வந்து கிளம்ப போயிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த குரூப் வந்து இவங்களை ரொம்ப தாக்கியிருக்கு. ஸோ அந்த சமயத்தில் சொல்லாத லிண்டா இப்போ ஏன் இந்த 8 வருஷம் கழித்து வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பட் இருந்தாலும் அங்கே அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தில் அங்கே உள்ள அந்த லைட்டு, அதாவது அந்த ரோடோட லைட்டில் ரொம்ப தெளிவாக அந்த முகம் வந்து அவங்களுக்கு நல்லா பதிவாயிருந்தது. அந்த முகம் தான் வந்து பெகியை வந்து தாங்கள் பார்த்ததா அந்த பெண் வந்து லிண்டா சொல்ல, இது வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆதாரங்கள் இருந்தது. ஆனால் பெகியுடைய வீட்டில் வந்து இல்லை, பெகி அந்த சமயத்தில் அந்த ஊர்லேயே இல்லை,
அவன் 8 வருடம் முன்னாவே வந்து அந்த அவன் வேறு ஊருக்கு போய் வேலைக்கு போயிருந்தான். ஸோ அவன் வந்து ஒரு ஒரு கட்டட தொழிலுக்கு அவன் போயிருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஒரு கசின் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி குற்றம் நடந்ததாக சொல்லப்படுறான். அன்று இரவு என்னோட தான் அவன் வந்து நைட்டு டின்னர் ஷவர்மா சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ அவன் அங்கே அதை சாப்பிட்டுட்டு அவன் ரூமில் போய் படுத்து தூங்கிட்டான். அவன் வந்து இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு அவன் வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர் இருக்குது. அவனால் எப்படி அவ்வளவு சீக்கிரமும் ட்ராவல் பண்ணி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு திருப்பி வர முடியும்? ஸோ இது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சேட்டிங்லலாம் நடந்த பதிவாயிருக்க இந்த விஷயங்கள், அதாவது இவன் இந்த கதையை வந்து முடிக்கணும், வீணாவை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜஸ் எல்லாம் வந்து உறுதிப்படுத்துது. ஸோ இதெல்லாம், அதாவது அந்த ஆரம்பத்தில் அந்த லிண்டாவுக்கு பேய் பிடித்ததா அந்த பெண்ணுடைய ஆவி வந்து மேலே வந்து சொன்னதா சொல்லப்படுறது உண்மையா அப்படின்ற டவுட் வருது. பட் எது எப்படி இருந்தாலும் அப்படி ஒன்று சொல்ல போய் தான் இந்த குற்றம் நடந்ததுக்கு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஒரு இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆவியே வந்து தன்னை வந்து கொலை பண்ண அந்த அக்யூஸ்டெல்லாம் தானே வந்து அடையாளம் காட்டி கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான விஷயமா? ஆனால் இந்த கதையில் அது நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லிண்டா வந்து தான் மேலே வந்திருக்கிற அந்த வீணாவுடைய ஆவி அது வந்து உண்மைதானா, இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் வந்து அந்த உண்மையை சொல்கிறதுக்கு இது ஒரு துருப்புச்சீட்டாக அமைச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.